கொடுத்து இந்த நிகழ்ச்சியை டெய்லி பண்ண சொல்கிறாங்க. அவங்க ஒரு நாள் ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தாங்க ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. அப்போ இந்த பாப்பா வந்தது, இந்த பீச் கிளீனப் வந்திருந்தாங்க. அப்போ வந்து நிறைய மைக்கில் கூப்பிட்டு நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு பேசுவாங்க. அதுலேருந்து எல்லா நிகழ்ச்சிக்கும் அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு மத்தியானம் ஸ்கூலாம். அதனால் வந்து இன்னைக்கு பாருங்க என்ன சொன்னாங்க, வாழ்வீச்சு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு திறமை இருக்கும், அது வெளியே கொண்டு வரதுக்கு இன்னைக்கு ஒரு நீங்கள் கூட நல்லா வீட்டில் நடிப்பீங்க, பேசுவீங்க, கிளாஸ் ரூமில் பேசுவீங்க, அதே மைக்கில் கொடுத்தா பேச்சு போட்டு தான் ஒதுக்கிடுவீங்க. அது மாதிரி இல்லாமல் இருக்கணும்னு இவங்க வந்திருக்காங்க. வாழ் சுற்றினாங்க. அப்புறம் வந்து இது கொஞ்சமாக கற்றுக்கிறாங்க 3ஆம் கிளாஸ். அவங்க ஒரு 2-3 வார்த்தை சொன்னால் கேட்டுக்கலாமா? எப்பவுமே குழந்தைங்க சொன்ன ஜட்ஜே கேட்பாங்க. கேட்குறாங்களாப்பா ஆடியோ வீடியோ ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது? உங்கள் அண்ணா அக்காலாம் வந்துருக்குறாங்க, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லணும். என் பேர் எம் மௌனாவதி. நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் டி செக்ஷன் டிஎஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இப்போ வந்து நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்லுவேன். இந்த கதையோட ஹெட்டிங் வந்து கடல் கரை ஓரத்தில். ஒரு அழகான கடல் கரை இருக்குது. அதில் சுத்தமாக இருக்கும். சின்ன பசங்க பெரியவங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சூரியன் வந்து வெளியே வந்துச்சு. அப்போதைக்கு அந்த பெரியவங்கலாம் ஃபோட்டோ வீடியோவா எடுத்துருந்தாங்க. அப்போதைக்கு கடல்ல இருந்து ஒரு ஆமை ஒன்று வந்துச்சு. அது வந்து கடற்கரை ஓரத்துலேயே இருந்துச்சு. அதை வந்து பார்க்கணுன்னு இந்த சின்ன பசங்க பெரியவங்கலாம் போய் ஃபோட்டோ வீடியோவா எடுத்துருந்தாங்க. அவங்க எல்லாருமே நினச்சாங்கன்னா இந்த ஆமை வந்து கடலுக்குள்ளே போயிடும் அப்படின்னு காத்திருக்கும் போது ஒரு பெரிய அலை எதிர்பார்க்காம வந்து அந்த ஆமையை தள்ளிச்சு. அப்போதைக்கு அந்த ஆமை கவுந்து விழுந்தோடனே அப்போதான் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அந்த ஆமை இறந்துடுச்சு அப்படின்னு. அந்த பசங்களாம் அவங்க அம்மா அப்பா கேட்டாங்கன்னா ஏமா இந்த ஆமைலாம் இறந்துடுச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இதை போல மீனும் சண்டை போட்டிருக்கோம், அதுக்கு இடையில போய் இறந்துருக்கும், இல்லைன்னா கப்பல் ஓரத்தில் உராசி இறந்துருக்கும் அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த பசங்க வந்து சரின்னு சொல்லி சில பேர் வந்து வெளியில வந்து போலீஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இதை போல ஆமைலாம் இறந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த போலீஸ்லாம் வந்து அந்த ஆமையை கொண்டு போய் அது சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்தாங்க. அவங்க வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் அது எதனால இறந்தது, எப்படி இறந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த ஆமையோட வயிற்றுல வந்து எதிர்பாராத விஷயமா ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும். அப்போதான் இவங்க வந்து போலீஸ் கிட்ட சொன்னாங்கன்னா, இதை போல இந்த ஆமையோட வயிற்றுல வந்து பிளாஸ்டிக் கவர் இருந்ததுனால தான் இந்த ஆமை இறந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து மக்கள்கிட்டலாம் சொல்லும் போது சொன்னாங்கன்னா, இந்த போல கடல்ல வந்து நம்ம பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணி போடுறதுனால இந்த பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு தான் அந்த ஆமை வந்து இறந்துருக்கு. எப்போவுமே பிளாஸ்டிக் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணாலுமே பிளாஸ்டிக் கவர் மக்கவே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த ஆமை சாப்பிட்றது வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர். அது வந்து நம்ம போட்டனால அது வந்து சாப்பாடுன்னு நினச்சி அது சாப்பிட்டுச்சு. ஆனால் அது மக்காதனால அந்த ஆமையே இறந்துருக்கு. அதனால இனிமேல் நம்ம வந்து பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பிளாஸ்டிக் கவரை வந்து நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கோ இல்லை அனிமல்ஸ்க்கோ பேர்ட்ஸுக்கோ கடலில் வாழ்கிறவங்களுக்கோ ஏதாச்சும் ஒரு ஆபத்து வரும். அதனால் பிளாஸ்டிக்கை ஒழிக்கும் நேச்சரை வரும். எவ்வளோ பெரிய உண்மைகள். ஆமை வந்து ரொம்ப நல்லது. கடலுக்கு வந்து ஆமை இருக்கிறதுனால தான் அதை வச்சு தான் டைரெக்ஷனாக இந்த எந்தெந்த ஊருக்கு போகணுன்னு அந்த காலத்தில் பார்த்தாங்க. இங்கே கூட ஆமையை வளர்க்குறதுக்கு தான் நீலாங்கரையில் வச்சுருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணி கடலில். அதனால் அவங்க சொன்ன விஷயத்த அது கடலுக்குன்னு எடுத்துக்கலாம். ஒன்று நாமளும் எடுத்துக்கல, நாம் சாப்பிட்றதுனால நமக்கு அந்த நோய் வரும்போது நாம தான் போய் டாக்டர் பார்க்கணும். அதனால் அதாவது கொடுக்குறாங்க சார், அவசரத்துக்கு பூ வாங்கிடுறேன் சார் அப்படின்னு இருக்காம பண்ணிடலாமா? கட்டு இல்லாமல் இன்றைக்கி நம்ம இந்த 70 ஃபேமிலி நீங்கள் சொல்ல போகிறீங்க. இந்த கேரி பேக் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வரணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகுமா? வீட்டுக்கு வந்து முதல் வேலையாக அந்த பொருள்லாம் எடுத்து என்ன பண்ணுவோம்?
சம்மந்தப்பட்டது கிச்சனுக்கு